12 நாள் லீவு முடிஞ்சு பசங்களுக்கு இன்றைக்கி தான் ஸ்கூல் ஓப்பன் ஆகுது. பசங்க ஃபஸ்ட் நாள் ஸ்கூல் போகிறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மறுபடியும் அதே சமையல் பண்ணுறது, வேக வேகமாக காலையில் எழுந்துச்சி வேலை பார்க்குறது இப்படி இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் அப்படியே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக மெதுவாக எந்திரிச்சு, மெதுவாக சமைச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி ஓகே இன்றைக்கி என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததுனால வெஜிடபிள்லாம் வாங்கி வைக்கல. ஏன்னா நம்ம லேட்டாக தானே சமைப்போம் அப்படிங்கிற அந்த மைண்ட்லேயே இருந்துட்டேன். பார்த்தீங்கன்னா கடையில் போய் பார்க்குறேன், ஒரு காய் இல்லை, எல்லாமே வித்துடுச்சு. சரி ஓகே பக்கத்து கடையில் போய் அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். அங்கே கொஞ்சம் கேரட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. சரி தேவையான காய் மட்டும் வாங்கிக்கிட்டேன். பசங்க விரும்பி கேட்டதுமே ஃப்ரைட் ரைஸ் தான். அதுக்கு தேவையான காய்கள் கிடச்சிருச்சு. சரி ஓகே ஃபஸ்ட்டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஃப்ரைட் ரைஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். காலிஃப்ளவர் 65 செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து அப்படியே பிளேட்டை காலி பண்ணிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுக்குன்னு தனியாக மசாலா பொடிகள் எதுவும் வாங்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு 65 இருக்குல்ல, அது எந்த பிராண்டானாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நிறையா சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பூ எடுக்கீங்க அப்படின்னா 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பொரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நம்ம திருவிழாக்கள்லாம் போனால் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரியே இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து முட்டை போட்டு செஞ்சால் ஒரு ஆளுக்கு பிடிக்கும், முட்டை போடாமல் செஞ்சால் ஒரு ஆளுக்கு பிடிக்கும். இன்றைக்கி முட்டை போட்டு தான் செய்வேன் அப்படின்னு செஞ்சுட்டேன். ஏன்னா கொஞ்சமாவது அந்த ப்ரோட்டீன் செய்கிறோம் அப்படிங்கிறதுனால. நம்ம மற்ற நாளில் ஏதாவது குழம்பு வச்சு சோறு வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலையிலே சோறா அப்படிம்பாங்க. இதே இந்த பிரியாணியோ ஃப்ரைட் ரைஸோ இருந்துச்சுன்னு வைங்களேன், காலையிலையும் இதை தாங்களே அப்படின்னு கேட்பாங்க. எத்தனை வீட்டில் இந்த மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறம் பாப்பா வந்து அம்மா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ண சொல்லுவாங்கம்மா, இன்னொரு டிஃபன் தாங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னொரு டிஃபன்லேயும் வச்சுட்டேன். எப்படி பசங்களை எழுப்பி கிளப்ப போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு முன்னாடி ஸ்பீடாக எழுந்துச்சி கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறது, யூனிஃபார்ம் அயன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட் குடித்த மாதிரி வேலை ஸ்பீடாக நடந்துட்டு இருந்துச்சு. இல்லைனா அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம பசங்க கிளம்பலையே அப்படின்னு மைண்டில் நம்மளுக்கு வேலையே ஓடாது. இன்றைக்கி அந்த இதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பசங்க ரெடி ஆகுறாங்களேன்னு சந்தோஷத்துலேயே வேலை ஸ்பீடாக நடந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட், இன்றைக்கி பசங்களுக்கு யாரெல்லாம் ஸ்பெஷலாக லஞ்ச் செஞ்சு கொடுத்து விட்டீங்க, என்ன லஞ்ச் செஞ்சு கொடுத்து விட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.